இந்த பக்கம் என்னடான்னா 9 கூடைய சூரியன் நீச்சம். இது ஒண்ணு தாங்க கொஞ்சம் ப்ராப்ளம். இதெல்லாம் எத்தன நாளு? அக்டோபர் 17லேருந்து நவம்பர் 17 வரைக்கும். இந்த சூரிய பகவானுடைய நீச்சம். அந்த நேரத்தில அப்பாவ ரொம்ப ஜாக்கிரதையா பார்த்துக்கணும். தனுசு ராசிக்காரர்கள் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா பார்த்துக்கணும். இப்போ அடுத்த சாப்டருக்கு வருவோம். நவம்பர் மாதத்தில நடக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு டிரான்சிஷன் நவம்பர் 1லேருந்து வச்சுக்கோங்க. துலாத்தில் இருந்த யாரு? செவ்வாய் விருச்சிகத்துக்கு வந்து விடுகிறார். அக்டோபரோட லாஸ்ட் நாள்ல வந்துடுறார். அந்த வந்த செவ்வாய் இதில என்ன பெரிய பிரமாதம்? 12 கூடியவன் ஆட்சி பெற்றா விரயம் தானே அதிகமாகும்னு நீங்க நினைக்கலாம். அங்க தான் இல்ல. என்ன அப்படின்னா, உச்சம் பெற்ற குரு கடகத்தில் இருக்கிறார். தனது 5ஆம் பார்வையாக முதலில் விருச்சிகத்தை தான் பார்க்கிறார். விருச்சிகத்தில் யார் இருக்கா? செவ்வாய் இருக்கார். அந்த செவ்வாயை குரு பார்த்தா என்ன ஆகும்? குரு மங்கள யோகம் உண்டாகிறது. குரு மங்கள யோகம். குரு மங்கள யோகம் உங்களுக்கு என்ன தரும்? வீடு கட்ட போறீங்க. ஏன்னா செவ்வாய் தரும் அற்புத பலன்கள் எல்லாமே குரு பார்வையால சரியாயிருதுங்க.